இதான் மக்களை எதிர்பார்த்தோம். இதான் விஜய் சார் இருந்து எதிர்பார்த்தோம். சும்மா வேற மாதிரி சம்பவத்தை வாரம் பண்ணிட்டு இருக்காரு. நான் தான் சொன்னல மக்களே, பிரஜனை என்னைக்கு அடிச்சாரோ அந்த வாரத்துல இருந்து சும்மா வேற மாதிரி ஒரு பீஸ்ட் மூடு விஜய் சேதுபதி அவர்களை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி இந்த வாரமும் தாறுமாறான சம்பவங்கள் காத்துட்டு இருக்கு. என்ன ப்ரோ என்ன கதை அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கறது எல்லாமே புரியுது. ஸோ என்ன நடக்க போகுதுன்றத மொத்தமா பார்த்துருவோமா? ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் உங்க பிபி ரகமானி. பிக் பாஸ் 9 தமிழ்ல இன்னைக்கு சனிக்கிழமை எபிசோட்ல என்னெல்லாம் நடக்க இருக்கு, எதை பத்திலாம் பேச போறாங்கன்றத மொத்தமா பார்த்துருவோமா? ஸோ வீடியோக்குள்ள போகிற மாதிரி மறக்காம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக்கை தட்ட மாட்டீங்க. பார்த்து லைக்கை தட்டிக்கோங்க. புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ வீடியோக்குள்ள போகலாம். ப்ரோ என்ன கதை ப்ரோ, காதல் ஜோடியை அடிச்சு பிரிச்சுட்டாரா? ஆமாம் மக்களே, இன்னைக்கு நம்ம காதல் ஜோடி தான் மாட்டிச்சு. வாரம் நம்ம காதல் ஜோடியா நம்ம அண்ணன் செய்ன்னு செஞ்சு விட்டுறாரு. போன வாரம் மைக்கை கைட்டு வச்சுட்டு உட்காருங்கப்பா நாங்கள் பேசுறதெல்லாம் கேளுங்கன்னு சொன்னாரு. இந்த வாரம் அடின்னு பிரிக்க போறாரு. நீங்கள் எல்லாருமே நேற்று நைட்டு பார்த்துருப்பீங்க, நம்ம பாரு அக்கா வந்து திருப்பியும் ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் வந்துட்டு எதுக்கோ அழுகுறாங்கன்னே தெரில மக்களே. அப்போ அக்கா அழுகுறாங்க. அதை நினச்சாதான் எனக்கு பயமாக இருக்குது. நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி ப்ரோ பார்வதி அப்படி ஆயிட்டாங்க இப்படி ஆயிட்டாங்க, உங்களுக்கு தெரியுமா, அது நடந்துச்சு இது நடந்துச்சு, அவங்க இங்கே முத்து கொடுத்துக்கிட்டாங்க அங்கே முத்து கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி நிறைய கிளிப்ஸ் அனுப்புறீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு என்னப்பா எதோ பண்ணிட்டு இருக்கீங்க, இது பிக் பாஸ் வீடா இல்லை வேற எதவாப்பா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. ரொம்ப வர்ஸ்டா பண்ணிட்டு இருக்காங்க மேலே. பார்வதி அக்கா எல்லாம் மீறி போயிட்டு இருக்காங்கன்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அதுக்கு தான் வந்து நம்ம பார்வதி அக்கா ரொம்ப பயப்படுறாங்கன்றது மாதிரியும் நம்மளுக்கு தெரியுது. நிறைய இடத்துல உட்காந்து அழுகுறாங்க. அம்மாவை நினைச்சா பயமா இருக்கு, வெளியே எப்படி போயிருக்குன்னு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அக்கா இதை நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிடணும்க்கா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஸோ நம்ம கண்டிப்பாக விஜய் அவர்கள் இதை பற்றி கேட்பாருங்க, கண்டிப்பாக கேட்பாரு. ஏன்னா ஒரு அளவு தான் பர்சனல், அந்த எல்லையை மீறி போயிடுச்சுன்னா, அந்த பிக் பாஸ் ரூல்ஸை மீறி ஒன்று போயிடுச்சுன்னா கண்டிப்பாக இதை விஜய் அவர்கள் அட்ரஸ் பண்ணுவார், கண்டிப்பாக இதை பற்றி பேசுவார். நைட் நேரத்தில் நாய் குலைச்சது இல்லையா, அந்த மேட்டரையும் கேட்க போறாரு. கண்டிப்பா அந்த மேட்டர்ல சிறப்பான தரமான ரோஸ்ட் நம்ம பார்வதி அவர்களுக்கும் கமருதீனுக்கும் இருக்க போகுது. ஏங்க கமருதீன் அவர்கள் தலையா இருக்கார் மக்களே. தலையானார்னா கமருதீன் அவர்கள் தான் அந்த தலை ரூம்ல இருக்கணும், அதுதான் வழக்கம் ரூல்ஸ் படி. அக்கா என்னன்னா கமருதீன் போறதுக்கு முன்னாடியே அங்க போயிட்டு பெட்ல போட்டு செட்டில் ஆயிட்டாங்க. எப்பா என்னப்பா இது ரூல்ஸ் புரியல. கமு மாமா தானே பிக் பாஸ் அவர்கள் கண்டிப்பாக இந்த ரூலை வருங்காலத்தில் அடுத்த வாரத்துல இருந்து போடணும். யாரு தலையோ அவங்க மட்டும் தான் அந்த தலை ரூமுக்கு போகணும். யார் வந்துட்டு போகிறாங்கன்னா போயிட்டு ஏதாவது கேட்கணும்னா கேட்டு மட்டும் வரணும். அங்கெல்லாம் செட்டில் ஆகி படுத்துட்டுலாம் இருக்கக்கூடாதுன்ற ஒரு ரூலை போடணும். பார்வதி அவர்கள் எதுக்கு இவ்வளோ கேவலமான விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்கன்றது எனக்கு சுத்தமாக தெரில மக்களே, சுத்தமாக தெரில. நம்ம கமு மாமா வேற அங்கங்கே சொல்கிறாப்புல, இவளை வந்துட்டு நீ வந்துட்டு இப்படி திருப்பி என்னை வந்து விட்டு கொடுக்குற மாதிரி பேசி ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னா திருப்பி என் மூஞ்சில கூட முடிச்சிடாத அப்படின்ற மாதிரி வார்த்தையை சொல்லிட்டாப்புல. இப்பயே இந்த வார்த்தையை சொல்கிறாருன்னா இவர் இந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்வதியை எடுத்து மூஞ்சி திரும்பி பார்ப்பாருன்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பே இல்லை மக்களே. இது எல்லாமே வந்து ஷோ கண்டென்ட்டுக்காக தான் நடக்குது. ரொம்ப கேவலமாக ஒரு விஷயத்த பண்ணுறாங்கன்னு சொல்லி அங்கே வந்துட்டு அவங்களால ஒரு விஷயத்த அடக்க முடியல, அந்த விஷயத்தை அடக்க முடியலன்றதுக்காக இது கண்டென்ட்டுக்காகவும் வச்சுக்கலாம், நாம் வந்து ஜாலியாகவும் இருந்துக்கலான்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அவங்க. இது வந்து சீரியஸான விஷயம் கிடையவே கிடையாது. என்னதான் கமு மாமா நான் வெளியே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உங்கள் அம்மா கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே கூட இது அந்த மாதிரிலாம் நடக்க போகிறது கிடையாது. பார்வதி ஃபேன்ஸ்லாம் ப்ரோ கமு மாமா வந்துட்டு ரியலாக இது பண்ணுறாரு ப்ரோ. பார்வதி அவங்க 2 பேரும் ரொம்ப ட்ரூவாக இருக்காங்க ப்ரோ. நீங்கள் வேணால் பாருங்கள், சீசன் 5 எப்படி பாவனியும் அமீரும் வந்து வெளியே வந்து கல்யாணம் பண்ணாங்களோ அந்த மாதிரி இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணுவாங்க ப்ரோ அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கீங்க. யோ அவங்க 2 பேர் எப்படி இருந்தாங்க, இவங்க 2 பேர் எப்படி இருக்காங்க, யோ யா இப்படி போட்டு உயிராக வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வந்து கமருதீன் அவர்களுக்கு இது எத்தனாவது கேர்ள் ஃப்ரெண்டு, எத்தனாவது இதுன்னே நம்மளுக்கு தெரில. பார்வதி அவர்களுக்கு எத்தனாவது இது, நிறைய பேர் இதில் ட்விட்டரில் வேற எனக்கு நிறைய பேர் அனுப்பிச்சுட்டு ப்ரோ பார்வதிக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்டு வெளியே ஒருத்தர் இருக்காரு ப்ரோ, அவர் மட்டும் ஃபீஸ் டாஸ்க்ல வரட்டும், நம்ம கமு மாமா நிலம என்ன ஆகுது மட்டும் பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் அனுப்பிச்சுட்டு இருக்கீங்க. என்னப்பா புதுசாக சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது. ஸோ கண்டிப்பாக விஜய் அவர்கள் இன்னைக்கு என்ன போறான்றது மேட்டருக்கு வருமா? ஸோ என்ன நடக்க போகுதுன்னா கண்டிப்பாக அந்த நைட்டு மேட்டரில் நாய் குலைச்ச மேட்டர் என்னன்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக விவாதிப்பாங்க. அப்புறம் நம்ம கானா வினோத் நம்ம எஃப்ஜே அவர்கள் எல்லாரும் சேர்ந்து நம்ம விஜேஎஸ் அவர்கள் ஹோஸ்ட்டை பற்றி ஒரு கலாய்ச்சாங்க இல்லையா? ஸோ அந்த மேட்டரும் பேசப்படும்ன்றது நல்லா தெரியுது மக்களே. அந்த டிஸ்கஷன் பேப்பரில் இதுவுமே இருக்குது. கண்டிப்பாக இதெல்லாம் பேசி பயங்கர சீரியஸ் டாப்பிக்காக போச்சுன்னா கண்டிப்பாக எபிசோடில் வரும். இல்லை அப்படியே மொக்கையாக முடிஞ்சிருச்சுன்னா கட் பண்ணி தூக்கிடுவாங்க. ஏன்னா ஹோஸ்ட் அவர்களை ரொம்ப ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஹோஸ்ட் அவர்களை பேசினாலே கண்டிப்பாக அவங்க 3 பேருக்கும் ரோஸ்ட்டுகள் கண்டிப்பாக உண்டு. முக்கியமாக கானா வினோத், எஃப்ஜே மற்றும் கமருதீனுக்கு தாறுமாறான ரோஸ்ட்டுகள் இருக்க போகுது. அப்புறம் நம்ம கனி அவர்களுக்கும் நம்ம சாண்ட்ராவுக்கும் பயங்கரமான ரோஸ்ட் இருக்குன்றதும் தெரியுது மக்களே. என்ன ப்ரோ சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கனி அவர்களும் சாண்ட்ரா அவர்களும் மாற்றி குழந்தைகள் மேலே சத்தியம் பண்ணிக்கிட்டு, குழந்தை மேலே சத்தியமா குழந்தை மேலே ஆணையாக சொல்கிறேன்
என் குழந்தைங்க மேலே சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி சத்தியம் பண்ணிவிட்டு ஒரு கேவலமான விஷயத்த பண்ணிட்டுறாங்க. ஏமா நீங்கள் மாற்றி மாற்றி போய் சொல்லிட்டு பேசிக்கிறதுக்கு உங்கள் வெளியில் இருக்கிற குழந்தை என்னம்மா பண்ணும் அப்புறமேலே சொல்ல தோணுது. எல்லாத்துக்கும் வந்து தேவையில்லாமல் சாண்ட்ரா அவர்கள்லாம் ஆகும்னா என் வெளியே இருக்க குழந்தை மேலே சத்தியமாக வந்துட்டு நம்ம கானா வினோத் இந்த டோனில் என்கிட்ட பேசலை. ஏமா ஏதாவது எதுக்குமா குழந்தை மேலே சத்தியம் பண்ணுற? நீ நார்மலாகவே பேசுமா. குழந்தை மேலே நீ ஏன் வெளியே குழந்தை இழுக்கிற, என்னோட குழந்தைய ஏன் இழுக்கிற அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது. கண்டிப்பாக இதில் வந்துட்டு நம்ம சாண்ட்ரா அவர்களுக்கு தாறுமாறான ரோஸ்ட் இருக்கும், தாறுமாறான ஒரு அட்வைஸ் இருக்குன்றது மாதிரி நல்லா தெரியுது. ஓகேங்களா. அப்புறம் அரரா பண்ணுற ஒரு சீப்பான கேம் பிளே அதையும் அட்ரஸ் பண்ணும். நிறைய பேர் ப்ரோ அது நல்லா இருக்குன்னு சொல்லலாம், பட் அவங்க வந்துட்டு ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. எஃப்ஜே அவர்களும் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு மூவ் பண்ணி விக்கல்ஸ் விக்ரம் மேன் ஹேண்டிங் அந்த கேப்டன்சி டாஸ்கில் மேன் ஹேண்டில் பண்ணார் இல்லையா. ஸோ அந்த மேட்டரும் அதிகப்படியான மேட்ரு பேசுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து ஒரே எவிக்ஷனா 2 எவிக்ஷனா நீங்கள் கேட்பீங்க. நான் காலையில் போட்ட வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒரே எவிக்ஷன் தான் இருக்க போது. அது வந்துட்டு ஆதிரை, சுபிக்ஷா, எய்தர் கனி, இந்த 3 பேர்லேருந்து யாராவது ஒருத்தவங்க போவாங்க. அது ஒரு விக்கெட் ஃபீமேல் விக்கெட்டாக தான் இருக்க போகுதுன்றது கன்ஃபார்ம் தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ நம்ம காதல் ஜோடி காதல் புறா மேட்ருக்கு வருவோம். காதல் புறாவை இந்த வாரமும் அடித்து கிளின்னு கிழிச்சு ஓரமாக உட்கார வைக்க போகிறாரு நம்ம சேது அண்ணன். என்ன ப்ரோ சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, மைக்கு மேட்டரில் உட்கார வச்சாங்களா, மைக்கு கரெக்டாக பேசிகிட்டு இருக்காங்களா, இப்போவும் இந்த வாரமும் அந்த விஷயங்களை பண்ணாங்க. எத்தனை பேர் கவனிச்சிங்க? காலைல ஜாக்கிங் போகிறாங்க, மைக்கை கீழே வச்சுட்டு மைக்கை தூக்கி போட்டு போகிறாங்க. ஏன்பா எத்தனை வாட்டிப்பா உங்களுக்கு சொல்கிறது, ராத்திரி எல்லாரும் ஒரு இடத்துல தூங்கிட்டு இருந்தா நீங்கள் 2 பேரும் என்னன்னா ஜக்கூசி பாத்ரூமில் என்ன பண்ணுறீங்க? ஜக்கூசி பாத்ரூமில் இருந்து அண்ணா தனியாக வராப்புல, அதுக்கப்புறம் பாரு அக்கா வந்துட்டு பெட்டில் உட்காந்து படுத்துக்கிட்டு பிக் பாஸ் என்னால் முடியல, பிக் பாஸ் என்னை வீட்டுக்கு விடுங்க, பிக் பாஸ் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, பிக் பாஸ் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா எதுக்குமா பிக் பாஸ் வீட்டுக்கு வர? கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா என்னத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல? நீ எதுக்கு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வர? புரியல. இந்த வீட்டில் கேம் ஆட தானே வந்த, இல்லை வேறு ஏதாவது விளையாட வந்தியா? அப்புறம் மாதிரி தான் கேட்க தோணுது. ரொம்ப கேவலமாக நம்ம பார்வதி பண்ணிட்டு இருக்காங்க. நான் எவ்வளோ ரெஸ்பெக்ட் வச்சுருந்தேன் தெரியுமா மக்களே? பார்வதி மேலே செம்மையாக கேம் ஆடுறாங்க, எல்லாரும் மேலேயும் பயங்கரமாக மைண்ட் கேம் ஆடி எல்லாரையும் சுத்த விடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்தேன். என்னன்னா கேவலமாக ஒரு இந்த மேட்டரில் போயிட்டு மாட்டிக்கிட்டு கேவலமாக விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பார்வதியர்கள். ரொம்ப கேவலமாக இருக்குது மக்களே. கண்டிப்பாக இப்போ சொல்கிற மக்களை எழுதி வச்சுக்கோங்க. பார்வதி ஃபேன்ஸ் என்ன சொன்னாலும் சரி, பார்வதி அவர்கள் எப்போ கமருதீன்கிட்ட இருந்து வெளியே வராங்களோ, 2 பேர் பிரிஞ்சு நின்று கேம் ஆடினாங்களோ, 2 பேரும் ஃபைனல்ஸ் வருவாங்க. ஓகேங்களா. எப்படி 2 பேரும் இந்த மேட்ரு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி 2 பேருக்குள்ளே எப்போ இந்த வாரம் ஸ்டார்டிங்கில் பிரச்சனை வந்துச்சு, மண்டே திங்கக்கிழமை அன்னைக்கு பிரச்சனை வந்துச்சு, அது பெருசாக மாறலை, அது பெருசாக மட்டும் மாறி இருந்தது. எப்படி அரோராக்கும் நம்ம கம்மு மாமாவுக்கும் ஸ்டார்டிங்கில் ரிஃப்ட் வந்துட்டு 2 பேரும் தனித்தனியாக வேறு மாதிரி போயிட்டு கேம் ஆடினாங்களோ, அந்த மாதிரி இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனை மட்டும் வந்துச்சுன்னு வைங்களேன், வேறு மாதிரி போவோம். அது வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வர வாரம் ஃப்ரீஸ் டாஸ்க் மக்களே. ஃப்ரீஸ் டாஸ்கில் நம்ம கம்மு மாமா சைட்லேருந்து அவங்க அக்கா அவர்கள் ஆகட்டும், அக்கா ஹஸ்பண்ட் ஆகட்டும், யார் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், யார் வந்தாலும், ஃப்ரெண்ட்ஸுன்னு நான் சொல்லும் போது எக்ஸ் கண்டஸ்டன்ட் கம்மு மாமாவுக்கு வரதுக்கு கூட அதிக வரியான வாய்ப்பு இருக்குது. ப்ரோ எக்ஸ் கண்டஸ்டன்ட் யார் ப்ரோ அது அப்படின்னு நீங்கள் கேட்கறது புரியுது. அது எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்த இதில் சொல்கிறேன். ஸோ கம்மு மாமா சைட்லேருந்து ஒரு ஃபேமிலி ஆட்கள் வருவாங்க. நம்ம பார்வ அக்கா சைட்லேருந்து அவங்க அம்மா அப்பா, அவங்க அம்மா ப்ளஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வராங்கன்னு வைங்களேன். எல்லோரும் வரவங்க என்ன சொல்லுவாங்க, நீ எதுக்கு என்னுக்கு வந்து இந்த ஷோக்கு வந்த அப்படின்ற மாதிரி யாராவது வந்துட்டு 2 பேர் சைட்லேருந்து யாராவது ஒருத்தவங்க வந்து கண்டிப்பாக திட்டுவாங்க. திட்டும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகிட்டு இதை நம்ம வெளியே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேம் ஆட ஆரம்பித்தாங்கன்னு வைங்களேன், ஃபயராக இருக்கும். இந்த கேம் வந்துட்டு பயங்கர பீக்கில் போய் நிற்கும். 2 பேர் தனித்தனியாக போய் ஆடினாங்கன்னு வைங்களேன். நிஜமாலே சொல்கிற மக்களே, திவ்யா கானா வினோத்துக்கு போட்டியிட பயங்கரமாக இவங்க 2 பேர் உள்ளே வந்துடுவாங்க அப்படின்றத நான் சொல்ல தோணுது. இவங்க 2 பேர் ஸ்பாயில் பண்ணிக்கிட்டாங்க, இவங்களே ஸ்பாயில் பண்ணிக்கிட்டாங்கன்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. நீங்களே சொல்லுங்கள், கானா வினோத் ஃபேன்ஸ், திவ்யா ஃபேன்ஸ் விட்டுருங்க, கமருதீன் ஃபேன்ஸ், விஜய் பார்வதி ஃபேன்ஸ் சொல்லுங்கள், இந்த 2 பேர் பார்வதி கானா வினோத் பண்ணுற, நம்ம பார்வதியும் கமருதீன் பண்ணுறதை நிறுத்திட்டு தனியாக எல்லாரையும் மைண்ட் கேமில் அடித்து ஓப்பனாக அடித்து இப்போ எப்படி திவ்யாவும் நம்ம கானா வினோத் ஆடிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி ஆடினாங்கன்னா எப்படி இருக்குன்றதை மட்டும் யோசிச்சு பாருங்கள் மக்களே. எப்படி இருக்குன்றதை யோசிச்சு பாருங்கள். 2 பேரும் சொல்கிறேன், நிஜமாலே நீங்கள் மனசார நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் அதான் சொல்கிறேன், இவங்க 2 பேரும் அந்த மேட்டரை விட்டுட்டு அவங்க வெளியே பார்த்துக்கலாம், இது நம்மளுக்கு இங்கே வேணாம், வெளியே பார்த்துக்கலாம், இந்த ஷோ நம்ம அடிக்கணும், ஷோ ஜெயிக்கணும் அப்படின்ற மூடில் போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக இவங்க வந்து பயங்கரமான டாப் 2 இல்லை டாப் 1 டைட்டில் ஜெயிக்கிறதுக்கே பயங்கரமான காம்படிஷன் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் நடக்குது. கண்டிப்பாக நடந்துச்சுன்னா நான் பயங்கரமாக சந்தோஷமாக இருப்பேன் ப்ரோ. நான் கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பேன். பார்க்க நல்லா இருக்கும் ப்ரோ. சந்தோஷமாக இருக்கிறத தாண்டி பார்க்க நல்லா இருக்கும். இந்த ஷோ இன்னும் ஒரு 35 நாள் இருக்குது, பார்க்க செம்மையாக இருக்கும். ஸோ அதை பண்ணுறாங்களா இல்லைன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம விஜய் சார்கள் இன்றைக்கி ரோஸ்ட் பண்ண போகிறது உறுதியாயிடுச்சு. தாறுமாறாக வச்சு செய்ய போகிறாரு ப்ரோ. என்னெல்லாம் பண்ண போகிறான்றதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்.
கமருதீன் மற்றும் பார்வதி தனித்தனியாக பிரிஞ்சு ஆடுவாங்களா வர வாரங்களில், அதை மட்டும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆடுவாங்களா இல்லை ஆட மாட்டாங்களா? ஆடணும், கண்டிப்பாக ஆடணும். உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.